தேவன் தம்முடைய நாமங்களில் வெளிப்படுத்தப்பட்டார். நம்முடைய சமாதானமாக இருப்பவர். மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வேதாகமத்தின் மிகவும் வளமான மற்றும் ஆழமான கருப்பொருள்களில் ஒன்றை பற்றி நான் உங்களுடன் தொடர்ந்து பகிர்ந்து கொள்கின்றேன். தேவன் தம்முடைய நாமங்களில் வெளிப்படுத்தப்பட்டார். வேதத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள பல்வேறு நாமங்களிலிருந்து தேவனை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். வேதத்தில் யெகோவா அல்லது யாவே என்ற நாமம் மனிதனோடு அவர் கையாளும் விதங்களில் உண்மைத்தன்மையை காக்கும். தேவனுடைய உடன்படிக்கையின் 7 அம்சங்களை குறிக்கும் 7 குறிப்பிட்ட நாமங்கள் அல்லது பட்டங்களுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது. இந்த நாமங்களை குறித்து கையாண்டு வருகிறேன். என்னுடைய கடைசி 3 செய்திகளில் இந்த உடன்படிக்கை நாமங்களில் முதல் 3 நாமங்களை கையாண்டு இருக்கிறேன். முதலாவது நம்மை பார்த்து கொள்பவர், இரண்டாவது குணமாக்குபவர், மூன்றாவது நமது கொடியாக இருப்பவர். ஒரு கணம் நிறுத்துகிறேன். இந்த வாரம் முழுவதும் இந்த தொடர் போதனை பின்பற்ற முடிந்தால் இந்த 7 நாமங்களையும் அவற்றின் சரியான வரிசையில் மனப்பாடம் செய்ய முயற்சிக்குமாறு பரிந்துரைக்கின்றேன். சரி, இன்று நான் சமாதானமாக இருக்கிற யெகோவா என்னும் உடன்படிக்கையின் நாமமாகிய 4வது நாமத்தை பற்றி பேசப்போகிறேன். இந்த நாமம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இது கிதியோனின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவமாகும். இந்த காலத்தில் கிழக்கிலிருந்து வந்த ஒரு புறஜாதியான மீதியானியர்கள் இஸ்ரவேல் தேசத்தை கைப்பற்றி அவர்களை கடுமையாக ஒடுக்கி வந்தனர். மேலும் இஸ்ரவேலர்கள் தங்கள் சொந்த நாட்டிலேயே கிட்டத்தட்ட அகதிகளைப் போல வாழ்ந்து கொண்டிருந்தனர். கிதியோன் என்ற வாலிபன் மீதியானியர்களிடமிருந்து கோதுமையை மறைப்பதற்காக ஒரு ஆலையில் ரகசியமாக கோதுமையை போரடித்துக் கொண்டிருந்தான். ஏனென்றால் அவர்கள் அவனை பார்த்திருந்தால் அவனிடமிருந்து கோதுமையை எடுத்திருப்பார்கள். திடீரென்று கர்த்தருடைய தூதன் கிதியோனுக்கு முன் தோன்றி மீதியானியர்களை தோற்கடித்து இஸ்ரவேலர்களை விடுவிப்பதற்கு கர்த்தருடைய கருவியாக அவன் மாறப்போகிறான் என்று அவனிடம் கூறினார். கிதியோனுக்கு இதை நம்புவது மிகவும் கடினமாக இருந்தது. அவன் அந்த வேலைக்கு தகுதியற்றவனாக நினைத்தான். ஆனால் கர்த்தருடைய தூதன் அவனை ஒரு பராக்கிரமசாலி என்று அவனிடம் சொல்லி மீதியானியர்களை வெல்ல அவன் பயன்படுத்தப்பட வேண்டிய யுக்தியை அவனுக்கு கொடுத்தார். பின்னர் கடைசியாக கிதியோன் தனக்கு தோன்றிய இந்த தூதனை பற்றி மேலும் அறிய விரும்பி அவருக்கு ஒரு காணிக்கை செலுத்த விரும்பினான். எனவே 17ஆம் வசனம் தொடங்கி நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் நான் உங்களுக்கு வாசிக்கப் போகும் சம்பவத்தின் பகுதி இதுதான். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோடு பேசுகிறவர் தேவரீர் தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார். உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்திற்கு கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாரின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாரிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோவென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். பொதுவாக அந்த காலத்தில் ஒரு தேவதூதனையோ அல்லது ஆண்டவரையோ பார்க்க நேரிட்டால் பார்த்தவுடன் உயிர் பிழைக்க முடியாது என்று நம்பப்பட்டது. எனவே கிதியோன் தனது கடைசி தருணம் வந்துவிட்டதாக உணர்ந்தார். ஆனால் கர்த்தர் அவனிடம் சொன்னார், பயப்படாதே, நீ சாவதில்லை. எனவே இதற்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் தனக்கு கிடைத்த வெளிப்பாட்டிற்கு பதிலளிக்கும் விதமாகவும் கிதியோன் ஒரு பலிபீடத்தை கட்டினார். இதுதான் வசனம் 24 சொல்லப்பட்டுள்ளது. அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான்.
நம்மில் பெரும்பாலானோருக்கு சமாதானத்திற்கான எபிரேய வார்த்தை ஷாலோம் என்பது தெரிந்திருக்கும். இது நவீன எபிரேய மொழியில் சமகால வாழ்த்தாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு சமாதானமாக ஷாலோமாக இருக்கிறார். அதுதான் அந்த பலிபீடத்தின் பெயராகும். அது இந்நாள் வரைக்கும் அபியேசரின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கிறது. எனவே தம்முடைய ஜனங்களுக்கு உண்மைத்தன்மையை காத்துக்கொள்ளும் கர்த்தருடைய உடன்படிக்கையின் 4வது அம்சத்தை இங்கே வெளிப்படுத்தி இருப்பதை காணலாம். அவர் தம்முடைய மக்களின் சமாதானமாக இருக்கிறார். சமாதானம் ஒரு நபரிடத்தில் இருக்கிறது. அந்த நபர் கர்த்தராகவே இருக்கிறார். சமாதானத்தின் வெளிப்பாட்டிற்கு 2 பயன்பாடுகள் இருக்கின்றன. நமக்கு சமாதானம் தேவைப்படுவதற்கு 2 வழிகள் இருக்கின்றன. முதலாவதாக, நமக்கு தேவனோடு சமாதானம் தேவைப்படுகிறது. கர்த்தருடனான ஒரு தனிப்பட்ட உறவு, அது அவருடைய தயவையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு உறுதி செய்கிறது. மேலும் தேவனுடனான சமாதானம் ஒரு காணிக்கையின், அதாவது பலியின் மூலமாக மட்டுமே உறுதி செய்யப்படுகிறது என்பதை எப்போதும் வேதம் சொல்கிறது. ஒரு பலி அல்லது ஒரு ஜீவன் கொடுக்கப்படுவது, இரத்தம் சிந்தப்படுவது ஆகியவற்றை தவிர செய்யும் வேறொன்றும் தேவனோடு உள்ள ஒரு சமாதானமாக இருக்க முடியாது. இரண்டாவதாக, நமக்கு சமாதானம் தேவைப்படுவது தேவனுடனான நமது உறவுக்கு மட்டுமல்ல, நமக்கு எதிராக வரும் அனைத்திற்கும் மத்தியில், போர் மற்றும் கொந்தளிப்பின் மத்தியிலும் கூட அது தேவைப்படுகிறது. தேவன் தம்முடைய மக்களுக்கு சமாதானத்தை அளிக்கிறார். சமாதானம் என்பது போர் இல்லாமை மட்டுமல்ல, உண்மையில் போர், மோதல், அழுத்தம் மற்றும் கொந்தளிப்பு ஆகியவற்றின் மத்தியில் சமாதானமாக இருப்பது சாத்தியமாகும். ஏனெனில் சமாதானம் என்பது தேவனுடனான உறவை அடிப்படையாக கொண்டது. இது சூழ்நிலைகளை அடிப்படையாக கொண்டதல்ல. உங்கள் சூழ்நிலைகளை பார்க்கும்போது பலமுறை சமாதானத்துக்கு எந்தவித காரணத்தையும் காண முடியாது. ஆனால் யெகோவாவின் உடன்படிக்கை நாமத்தில் உள்ள சத்தியத்தை, அதாவது அவரே நமக்கு சமாதானமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால், உங்களுக்கு எதிராக வரக்கூடிய எந்த சூழ்நிலையும் நீங்கள் அந்த சமாதானத்தை பெற முடியும். எனவே இதை 2 கோணங்களில் பார்ப்போம். முதலாவதாக, கர்த்தருடனான நம்முடைய உறவு, பின்னர் நம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியில் அந்த உறவின் செயல்பாடு நமது வாழ்வில் வெளிப்படுத்தப்படுகிறது. முதலில் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான சமாதானத்தை பற்றி வேதம் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். நிச்சயமாக புதிய ஏற்பாட்டில் அதை பற்றி நிறைய காரியங்கள் இருக்கிறது. நான் 2 வேத பகுதிகளை மட்டுமே வாசிக்கப் போகிறேன். முதலில் ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்பதை கவனியுங்கள். இயேசு கிறிஸ்துவே நமது சமாதானமாக இருக்கிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்திலே, சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாசமாயிருக்கவும், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. எனவே பலியால் மட்டுமே சமாதானம் அடையப்படுகிறது என்ற அந்த சத்தியத்தின் 2வது அம்சத்தை நாம் அங்கு காண்கிறோம். இறுதியாக, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே நித்திய சமாதானத்தை அடைந்த பலி என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியிடப்பட்டதும் அவர் சிந்திய இரத்தமும் ஆகும். ஆனால் அவர் மூலமாக நாம் தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கின்றோம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 20-21ஆம் வசனத்திலே ஏசாயா சொல்வதை வேறுபடுத்தி பாருங்கள். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்கிறார். எனவே ஒரு திட்டவட்டமான பிரிவின் கோடு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனோடு ஒப்புரவானவர்கள் அவருடைய நீதியை பெறுகிறார்கள். தேவனோடு சமாதானம் என்றால் என்ன என்பதை அறிவார்கள். ஆனால் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று தேவன் சொல்கிறார். பாவம் நம்மை ஒருபோதும் சமாதானமாக இருக்க விடாது. நமக்கு வெளிப்புற சூழ்நிலைகள் எதுவும் இல்லாவிட்டாலும் பாவம் நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்யும் போது நம்முடைய இருதயங்களில் ஏதோ ஒன்று அமர்ந்திருக்க விடாது. இப்போது நாம் சமாதானத்தின் 2வது செயல்பாட்டை பார்ப்போம். அது யுத்தம் மற்றும் கொந்தளிப்பின் மத்தியில் நாம் பெறக்கூடிய சமாதானமாகும். இன்றைய உலகில் அந்த வகையான சமாதானத்தை கொண்டிருப்பது எவ்வளவு முக்கியமானது. யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடம் சொல்கிறார்,
சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல என்ற வார்த்தைக்காக நான் எப்பொழுதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் சமாதானத்திற்காக உலகத்தின் கடுமையான முயற்சிகள் மிகவும் பலவீனமாகவும் மிகவும் நிலையற்றதாகவும் மிகவும் அதிருப்தியாகவும் இருக்கின்றன. மேலும் நமது சமாதானத்துக்காக உலகத்தை சார்ந்திருந்தால் நமக்கு மிகவும் குறைவானதே இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன். அது உலகம் கொடுக்கிற அதே போன்ற சமாதானமாக இருக்காது. நீங்கள் பயப்பட தேவையில்லை, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பின்னர் மீண்டும் அவர் யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே சொல்கிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அதுதான் பலிபீடம். கர்த்தரே நமது சமாதானம். இயேசு கிறிஸ்துவே நமது சமாதானமாக இருக்கிறார். அவர் உலகத்தை ஜெயித்தார். ஆகையால் உலகம் நம்மை ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் அவர் நமக்குள்ளும் நம்மோடும் இருக்கிறார். மேலும் இயேசுவோடு ஒப்புரவாக்கப்பட்டவருடன் நாம் சமாதானம் கொண்டிருக்கிறோம். அவர்கள் யாராக இருந்தாலும், எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த பின்னணியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனோடு செய்த ஒப்புரவாக்குதல் மற்ற விசுவாசிகளுடன் சமாதான உறவுக்குள் நம்மை கொண்டு வருகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் பவுல் புறஜாதி பின்னணியிலிருந்து வந்த மற்ற விசுவாசிகளுக்கு எழுதும்போது அவர் சொல்வதை கேளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் நமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி, இதன் மூலம் சமாதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதை கவனியுங்கள். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். சிலுவையின் செய்தி சமாதானமாகும். தேவனோடு சமாதானம், கொந்தளிப்பின் மத்தியில் சமாதானம், நம்முடைய சக விசுவாசிகளுடன் சமாதானம். நோவாவுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் தேவன் அளித்த இரட்சிப்பின் வழிமுறையாக மாறிய நோவாவின் பேழையை நான் எப்போதும் நினைவு கூறுகிறேன். பேழைக்குள் நோவாவையும் அவருடைய குடும்பத்தினரையும் நினைத்து பாருங்கள். அங்கே அவர்கள் சீற்றம் நிறைந்த பகுதிகளுக்கு நடுவில் இருக்கிறார்கள். அவர்களை சுற்றியுள்ள அனைத்தும் தண்ணீருக்குள் சென்று விட்டன. ஆனால் அந்த பேழையில் அவர்களுக்கு சமாதானமும் பாதுகாப்பும் இருந்தது. உலகத்திற்கு நியாயத்தீர்ப்பையும் அழிவையும் கொண்டு வந்த அதே விஷயம் அவர்களுக்கு சமாதானத்தையும் இரட்சிப்பையும் கொண்டு வந்தது. பின்னர் பேழையில் உள்ள அனைத்து மிருகங்களையும் பற்றி யோசித்து பாருங்கள். பல்வேறு வகையான மிருகங்கள், சுபாவத்தால் ஒன்றுக்கொன்று எதிரிகளாக இருந்த மிருகங்கள். ஆனால் பேழையில் சமாதானம் இருந்தது. அந்த மிருகங்கள் பேழைக்குள் நுழைந்தபோது அவை சுபாவத்தால் ஒரு மாற்றத்திற்கு ஆளானதாக சொல்லப்படுகிறது. மேலும் அவை அனைத்தும் எனக்கு கிறிஸ்துவின் அழகான தோற்றமாக இருக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் நுழையும் பொழுது நாம் சமாதானத்திற்குள் நுழைகிறோம். நாம் வெறுத்த வேறு சில இனங்களை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நாம் அந்த பேழைக்குள் இருக்கும்போது அவர்களோடும் அவர்கள் மத்தியிலும் சமாதானத்தை அறிந்து கொள்கிறோம். இந்த வாழ்க்கையின் கொந்தளிப்புகளில் நம்முடைய இருதயத்தில் சமாதானத்தை அறிந்து கொள்கிறோம். ஏனென்றால் நம்முடைய சமாதான காரணராகிய கர்த்தர் மூலமாக நாம் தேவனோடு சமாதானத்தை கொண்டிருக்கிறோம். சரி, இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது. நாளை மீண்டும் உங்களிடத்தில் வருவேன். நாளை யெகோவாவின் இந்த உடன்படிக்கை நாமங்களை தொடர்கின்றேன். நாளை 5வது உடன்படிக்கையின் நாமத்தை பற்றி பேசுவேன். அவர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார். ஆமேன்.